friends, welcome to Bell Math Education YouTube channel. இன்னைக்கு நாம TNPSC Combined Stat examக்காக Mathsல Unit 8ல Staticsோட continuation பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதுல 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். இது வந்து அதோட continuation. அது பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இது பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம parallel forces, movement and couples related ஆன concepts and பேசிக் ரிசல்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம் எப்படி வந்ததுன்னா போடுறது அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேரலல் ஃபோர்ஸில் வந்து என்னென்னு தெரியணும். பேரலல் ஃபோர்ஸ்னால் என்னென்னா ரெண்டு ஃபோர்ஸ் சேமாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிறதா வந்து பேரலல் ஃபோர்ஸஸ். ஸோ இது வந்து ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா அது வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா அது வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஸோ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுறது, அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா அதோட ரிசல்டன்ட்டும் அதே டைரக்ஷனில் தான் இருக்கும். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துட்டோம். ரிசல்டன்ட் சேம் டைரக்ஷனில் இருக்கும், அதோட மேக்னிடியூட் வந்து அதோட சம்மாக இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா ரெண்டில் எது கிரேட்டர் ஃபோர்ஸோ அதோட டைரக்ஷனில் இருக்கும், அதோட மேக்னிடியூட் வந்து அதோட டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ வந்து அடிஷ்னலாக என்ன பார்க்க போகிறோன்னா அதோட பொசிஷன் எங்கே இருக்கும், அதாவது ரிசல்டன்ட் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணுறது வந்து இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு த ரிசல்டன்ட் ஆஃப் த டூ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஸோ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் ரெண்டும் சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுறது. இந்த மாதிரி இருக்க ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்போது அதோட மேக்னிடியூட் வந்து அது ரிசல்ட் பேரலல் ஃபோர்ஸஸோட சம்மாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். இது ஆல்ரெடி பார்த்த ரிசல்ட். இப்போ நம்ம பார்க்குறது இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டூ ஃபோர்ஸஸ் இங்கே ஆக்ட் ஆகுறது உங்களுக்கு போட்டிருக்கிறது தெரியுதுன்னா டூ ஃபோர்ஸஸ் பி கியூ ஒரு பாடியில் ஏங்கிற பாயிண்ட்லேயும் பிங்கிற பாயிண்ட்லேயும் ஆக்ட் ஆகுது. இப்போது இது ரெண்டும் சேம் டைரக்ஷனில் நான் எடுத்திருக்கேன். அப்போ அதோட ரிசல்டன்ட் வந்து எனக்கு சேம் டைரக்ஷன் இன்னர் சைடில் ஆக்ட் ஆகும். அதாவது பிக்கும் கியூக்கும் நடுவில் தான் ஆக்ட் ஆகும், அவுட்வேர்ட்ஸில் வந்து இருக்காது. உள்ளே ஆக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து நான் சின்னு எடுத்திருக்கேன். ரிசல்டன்ட்டோட ஆக்ட் ஆகிற பாயிண்ட் சி, பிக்கு வந்து ஏ, இது வந்து பி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலிருந்து டிஸ்டன்ஸ் எடுக்கலாம். சிங்கிறது ஏக்கும் பிக்கும் நடுவில் ஆக்ட் ஆகுதா. ஸோ இந்த சி தான் வந்து ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகிறது. ஸோ இந்த பொசிஷன் வந்து எந்த ரேஷியோவில் இருக்குன்னா இந்த ரேஷியோவில் இருக்கும். அதாவது ஏசி பை சிபி, AC by CB equal to Q by P. Inversely proportional, inverse ratio இருக்கும். So the point C divides the AB internally. Like parallel force இருந்தால் இன்டர்னலாக டிவைட் ஆகும். அதோட ரேஷியோ வந்து இன்வர்ஸ் ரேஷியோவாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுக்கிறது வந்து ஏபி, ஏங்கிறது வந்து எதை ஆக்ட் ஆகுறது பி, அதுக்கு வந்து ப்ரொபோர்ஷனலாக என்ன இருக்குன்னா Q, ஆப்போசிட்டாக எடுக்கணும். அதே மாதிரி பிசினா பி. ஸோ ஏசி பை சிபி ஈக்குவல் டு கியூ பை பி. இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் பேரலல் ஃபோர்ஸ் இருந்தால் இன்டர்னலாக தான் ஆக்ட் ஆகும், அதோட ரேஷியோ கியூ பை பி. இங்கே ஆக்ட் ஆகிற அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சென்டர் ஆஃப் த பேரலல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து சென்டர் ஆஃப் த லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இதான் வந்து சென்டர் ஆஃப் த லைக் பேரலல் ஃபோர்ஸஸாக இருக்கும். ஸோ இதான் வந்து அது ரேஷியோ. இப்போ இதே மாதிரி அன்லைக் அண்ட் அன்ஈக்குவல் பேரலல் ஃபோர்ஸஸ். ஸோ இப்போ ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில். ஒன்று வந்து பி, ஒன்று வந்து கியூ, ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அதோட இன்னொரு கண்டிஷன் வந்துன்னா அன்ஈக்குவல். இது வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இதுவே லைக் பேரலல் ஃபோர்ஸஸாக இருந்தால் ரெண்டு ஈக்குவலாக இருந்தாலும் வரும். இது வந்து அன்ஈக்குவலுக்கு வந்து இது வராது. ஏங்கிறது உங்களுக்கு நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதோட மேக்னிடியூட் வந்து பி டிஃப்ரென்ஸ் கியூவாக இருக்கும். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதோட ரிசல்டன்ட் வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ்டர்னலாக ஆக்ட் ஆகும். ஸோ எங்கே வந்து எது வந்து கிரேட்டர் ஃபோர்ஸோ அதுக்கு பக்கத்தில் ஆக்ட் ஆகும். இதோட ரேஷியோவும் கியூ பை பியாக தான் இருக்கும். லைக் பேரலல் ஃபோர்ஸஸாக இருந்தாலும் சரி, அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸாக இருந்தாலும் சரி, ரேஷியோ வந்து கியூ பை பி தான். லைக்காக இருந்தால் இன்டர்னலி ஆக்ட் ஆகும், அன்லைக்காக இருந்தால் எக்ஸ்டர்னலி ஆக்ட் ஆகும். இதான் வந்து மெயின் கண்டிஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுவே டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சிங்கிள் ஃபோர்ஸஸ்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அங்கே தான் வந்து கப்புள் வந்து ஃபார்ம் ஆகும். அங்கே வந்து கப்புள் கான்செப்ட் வந்து வந்துடும். அதனால் அன்லைக்காக இருந்தால் மட்டும்தான் இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அந்த கியூ பை பிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆக்ட் ஆகிற அந்த சிங்கிறது வந்து சென்டர் ஆஃப் த பேரலல் ஃபோர்ஸஸ், அதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் த ஈக்லிபிரியம் ஆஃப் 3 கோப்ளானார் பேரலல் ஃபோர்ஸஸ். இப்போ ஒரு பாடியில் வந்து 3 பேரலல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக அதோட டிஸ்டன்ஸோட ரேஷியோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே வந்து 3 ஃபோர்ஸஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஏங்கிற பாயிண்டில் பி, பிங்கிற பாயிண்டில் கியூ ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி சிங்கிற பாயிண்டில் ஆர் வந்து ஆக்ட் ஆகுது. இப்படி எடுத்திருக்கேன். மூணுமே வந்து பேரலல் ஃபோர்ஸஸ். பட் வந்து மூணுமே ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் ஆக முடியாது. மூணுமே ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்லிபிரியமாகவே இருக்காது. ஸோ 3 ஃபோர்ஸஸ் ஒரு சிஸ்டம் ஒரே பிளேனில் ஆக்ட் ஆகும்போது அது ஈக்லிபிரியமாக இருக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் ஆகுது நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். எல்லாமே பேரலல் பட் டைரக்ஷன் வந்து மாறி இருக்கணும். அதனால் நான் இங்கே வந்து 2 ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குவலாகவும் ஒன்று வந்து ஆப்போசிட்டாகவும் இருக்கிறேன். இப்படி எடுத்தோம்னா இந்த பியும் கியூவும் வந்து ஒரே டைரக்ஷனில் இருக்கா, இதோட ரிசல்டன்ட் வந்து 2 பேரலல் ஃபோர்ஸஸ் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அப்போ அதோட ரிசல்டன்ட் வந்து நம்மளுக்கு சென்டர்லேருந்து ஆக்ட் ஆகும். அப்போ அதோட ரிசல்டன்ட் வந்து பி ப்ளஸ் கியூவாக இருக்கும். இதுவும் அந்த தேர்ட் ஃபோர்ஸும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். இதான் வந்து இதோடைய கண்டிஷன். ஸோ அப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா பி பை சிபி. இப்போ வந்து உங்களுக்கு பி கியூ 2 பேரலல் ஃபோர்ஸஸ் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். நம்ம முன்னாடி பார்த்த கண்டிஷன் படி எழுதும்போது பி பை சிபி ஈக்குவல் டு கியூ பை ஏசின்னு வரும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த கண்டிஷன் எடுக்கும்போது ஆர் எடுக்கும்போது என்னென்னா ஆர் பை ஏபி. இதுதான் வந்து நம்மளுடைய கோப்ளேனார் ஃபோர்ஸஸ் ஈக்லிபிரியமாக இருக்கக்கூடிய கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து இம்பார்ட்டன்ட், இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு போடுறதுக்கு தெரியணும். இதுவுமே வந்து கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரி நம்பர் கொடுத்தாலும் நம்மளுக்கு போட தெரியணுங்கிறதுக்காக இந்த ஒரு சம் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். 2 men, one stronger than the other have to remove a block of stone weighing 300 kgs. ஸோ 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட ரொம்ப ஸ்ட்ராங்கு. 300 கிலோ வெயிட் இருக்க ஒரு கல்லை வந்து ரிமூவ் பண்ணணும். இது வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா வித் லைட் போல் ஹூஸ் லென்த் இஸ் 6 மீட்டர். ஒரு குச்சி அதோட வச்சு குச்சியில் கட்டி அதை வச்சு தூக்கி எடுக்கிறாங்க 2 பேரும் தோளில். வேர் மஸ்ட் பி த வீக்கர் மேன் கேனாட் கேரி மோர் தென் 100 kgs. அந்த வீக்காக இருக்க பர்சன் வந்து 100 kg தான் தூக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல கல்லை கட்டினா 2 பேரும் பேலன்ஸ் பண்ணி தூக்கிட்டு போவாங்க, இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிங்கிறதா அந்த 2 மனுஷங்க நிற்கிற இடம். ஸோ ஒருத்தன் வீக்கர், ஒருத்தன் வந்து ஸ்ட்ராங்கராக இருப்பாங்க. இந்த போல் இதுதான் வந்து ஒரு குச்சி. இப்போ இந்த குச்சியை வந்து தோல் மேலே கட்டி வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வைங்க. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட், இந்த இதான் வந்து குச்சி ஏபிங்கிறது ஒரு குச்சி. அதோட ஃபுல் லென்த் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 6 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏபியோட லென்த்து 6 இது வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த போலில் இந்த ஒரு குச்சியில் வந்து இந்த ஒரு கட்டைன்னு வச்சுக்கோங்க. ஒரு குச்சியில் வந்து நம்ம வந்து வெயிட்டை வந்து கட்டி தொங்க விடுறோம். 300 கிலோ வெயிட்டு, அதை வச்சு அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ நம்ம அந்த கட்டுற பாயிண்ட்டை வந்து நான் சீன் எடுத்துக்கிறேன். இப்போ மனுஷங்க வெயிட்டுங்கும் போது அது எல்லாமே டவுன்வேர்ட்ஸில் ஆக்ட் ஆகும், எல்லாமே பேரலாக இருக்கும். ஸோ வெயிட்டும் இதுதான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து என்னென்னா நம்மளுக்கு பேரலல் ஃபோர்ஸஸ். ஸோ இதோட ரிசல்டன்ட் தான் வந்து கல்லோட வெயிட்டு, அதுவும் வந்து டவுன்வேர்ட்ஸில் இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அதே ரிசல்ட்டு. ஸோ ஏங்கிற பாயிண்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இது வந்து நான் பீன்னு எடுத்துக்கிறேன். பிங்கிற பாயிண்டில் கியூ. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ரிசல்டண்ட்டாக இருக்கும் கீழே இருக்கிறது. ஸோ இப்போ நான் அந்த பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும், அதாவது சென்டர் ஆஃப் த பேரலல் ஃபோர்ஸஸை நான் கால்குலேட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து இங்கிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணுமா? ஸோ நான் ஒரு ஃபஸ்ட்டு ஏங்கிறது இந்த கட்டுற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது சென்டர்லேருந்து அதர் பர்சனோட டிஸ்டன்ஸ் 6 - x ஆயிரும். ஏன்னா டோட்டல் வந்து எனக்கு என்னது 6. ஸோ ஒரு பர்சன்லேருந்து நான் கட்டுறது வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அதாவது வீக்கர் மேன்லேருந்து கட்டுறது வந்து 6ன்னு எடுத்திருக்கேன். இப்போ வந்து எனக்கு ரிசல்ட் தெரியுமா? ஏசி பை சிபி ஈக்குவல் டு 200 பை இது ஆர்ம் ஆஃப் சாரி. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இது வந்து இன்டர்னல் ஆக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனலில் இருக்கும். ஸோ கியூ பை பியாக இருக்குமா நம்மளுக்கு? எது கியூ பை பியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஏசி, ஃபஸ்ட்டு ஏசி, இது வந்து கியூ டிவைடட் பை அடுத்தது வந்து என்னதுன்னா சிபி. முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்தேன் அதே டயக்ராம் தான். ஏசி பை சிபி ஈக்குவல் டு கியூ பை பி. இந்த ஒரே ஒரு ரிலேஷன் தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக போட்டலாம். ஸோ ஏசி பை சிபி ஈக்குவல் டு கியூ வந்து 200, பி வந்து 100. ஏசி வந்து எக்ஸு, சிபி வந்து 6 - x. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். இதுதான் வந்து ஆன்சர். ஸோ அந்த கயத்தில் 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் கட்டினா வந்து ஈஸியாக கேரி பண்ணிட்டு போவாங்க.
ஸோ இதில் நம்பர் வந்து மாற்றி கொடுப்பாங்க. நம்மளுக்கு தெரிய வேண்டியது வந்து இந்த ரிலேஷன் தான், AC by CB equal to Q by P. அந்த இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில் இருக்குங்கிறது தெரிஞ்சால் நம்ம எந்த சம் கொடுத்தாலும் போட்டுடலாம். ஸோ இந்த யூனிட்டில் பொறுத்து பார்த்தோம்னா சம்மா கேட்கும்போது இதுதான் கேட்பாங்க, மற்றதெல்லாம் ரிசல்ட்டாக நம்ம படித்தா போதும். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ப்ரூஃப் தேவையில்லை, நீங்கள் ரிசல்ட்டாகவே பார்த்துக்கோங்க. 2 like parallel forces P and Q act on the rigid body at A and B respectively. இது வந்து காமன். If Q be changed to P square by Q, Q P square Q சேஞ்ச் ஆச்சுன்னா then the line of action of the resultant is the same as it would be if the forces were simply interchanged. ஸோ Qவை வந்து P square by Qவாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ரிசல்டன்ட் வந்து சேமாக இருக்கும் எப்போனா Pயும் Qவும் இன்டர்சேஞ்ச் ஆகும்போது, அதான் வந்து ஒரு ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் Pயும் Qவும் இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா தென் the point of the application of the resultant will be displayed along AB above distance D where D equal to P minus Q by P plus Q into AB. இதை வந்து ரிசல்ட்டாக எழுதி படிச்சுக்கோங்க. இதோட ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இதெல்லாமே கொஞ்சம் ரேராக கேட்குறது தான், பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிசல்ட்டு 3 like parallel forces acting at the vertices of the triangle. ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டிசஸில் 3 forces ஆக்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இங்கே P Q R have magnitudes proportional to the opposite sides. அதோட மேக்னிடியூடு வந்து ஆப்போசிட் சைட்ஸுக்கு வந்து ப்ரொபோஷனலாக இருக்குது. தென் their resultant passes through the in center of the triangle. அப்படி இருந்துச்சுன்னா அதோட ரிசல்டன்ட் வந்து கண்டிப்பாக எது வழியாக பாஸ் ஆகும்னா இன் சென்டர், இது வழியாக தான் வந்து ரிசல்டன்ட் வந்து பாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இன் சென்டருக்கு டேஷ் வச்சு கேட்கலாம், அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிசல்ட்டு இஃப் P and Q are like parallel forces, if Q is moved parallel to itself through a distance x, then the resultant of P and Q moves through the distance Qx by P plus Q. ஸோ இதுக்கு டேஷ் வச்சு கேட்கலாம், அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூமெண்ட் கான்செப்ட் வந்து பார்க்கலாம். மூமெண்ட் இல்லைன்னா இன்னொரு நேம் வந்து என்னென்னா டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ். மூமெண்ட் அப்படிங்கும்போது இப்போ வந்து டெஃபினிஷன் ஃபஸ்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் எபவுட் எ பாயிண்ட். ஸோ நம்ம மூமெண்ட் டிஃபைன் பண்ணும்போதே ஒரு ஃபோர்ஸும் எபவுட் எந்த பாயிண்ட் டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிறது வந்து ஃபோர்ஸு, இந்த ஓங்கிற பாயிண்ட்டு எபவுட் த பாயிண்ட் ஓ வச்சு நம்ம இங்கே மூமெண்ட்டை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்னென்னா இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 குவான்டிட்டி. ஒன்று வந்து என்னென்னா இந்த ஃபோர்ஸ் இன்டூ இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற அந்த டைரக்ஷனில் இருந்து அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரும் இந்த ON. எஃப் வந்து இந்த மாதிரி ஆக்ட் ஆகும், இதுக்கு பர்பண்டிகுலராக அந்த பாயிண்ட்டுக்கு வரைகிற டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதுவும் இன்டூ அந்த ஃபோர்ஸு தான் வந்து என்னென்னா மூமெண்ட். ஸோ எஃப் இன்டூ ON தான் வந்து என்னென்னா மூமெண்ட். இதுதான் வந்து டெஃபினிஷனாக படிச்சுக்குவீங்க. இல்லைனா எஃப் இன்டூ பி, பிங்கிறது வந்து அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் தி லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். ஸோ இதுதான் வந்து மூமெண்ட்டோட டெஃபினிஷன். ஸோ மூமெண்ட்னா என்னென்னா ஒரு பாயிண்ட் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் எபவுட் த பாயிண்ட்டு. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ கதவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க, கதவில் வந்து அந்த ஹிஞ்சஸ் மூலமாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹிஞ்சஸ் தான் வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் புல் பண்ணுறீங்க, கதவை தள்ளுறீங்கன்னா என்ன ஆகும், அது அப்படியே மூவ் ஆகும். இப்போ நம்மளுக்கு வந்து அது ஒரு டைரெக்ஷனில் வரைக்கும் தான் இருக்குது, வெறும் போல் மட்டும் இருக்குன்னா என்ன ஆகும், அது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வீட்டில் டோருங்கிறதுனால உங்களுக்கு அது ஹாஃப் மட்டும்தான் மூவ் ஆகும். இதுவே வந்து செவருலாம் என்ன ஆகும், அது அப்படியே ஃபுல்லாக அந்த ஹிஞ்சஸை பேஸ் பண்ணி அப்படியே ரொட்டேட் ஆகுமா, அதுதான் வந்து மூமெண்ட்டு. ஸோ ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும்போது, அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும்போது அப்படியே அது வந்து ரொட்டேட் ஆகும், அதுதான் வந்து மூமெண்ட்டு. இப்போ மூமெண்ட் வந்து எப்போ ஜீரோவாக இருக்கும்னா எதர் F = 0வாக இருக்கணும், இல்லைனா ON = 0. இது வந்து டெஃபினிஷன்லேருந்தே எழுதிடலாம். ஸோ மூமெண்ட் எப்போ 0 இருக்குன்னா எதர் F 0வாக இருக்கணும், இல்லைனா அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 0வாக இருந்தால் மட்டும்தான் மூமெண்ட் வந்து 0வாக இருக்கும். இதோட ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து என்னென்னா இது வந்து ரொட்டேட் த பாடி. இது வந்து மூமெண்ட்னால என்ன ஆகுனா பாடி வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் எபவுட் த ஃபிக்ஸட் பாயிண்ட். நான் சொன்னேன்ல உங்களுக்கு அந்த மாதிரி தான். அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து ட்ரையாங்கிள் வச்சு நம்ம எழுதும்போது ட்வைஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளாக வந்துடும். ஸோ த மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் எபவுட் O இஸ் நத்திங் பட் ட்வைஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆஃப் AOB. இதுதான், இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்கல. இதுவும் வந்து மூமெண்ட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளை கேட்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதோட சைன்.
இந்த சைனும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரீக்வெண்ட்டாக எம்சிக்யூவில் கேட்குற கொஸ்டின். இஃப் த ஃபோர்ஸ் டென்ஸ் டு மூவ் த பாடி இன் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த பாடி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அப்போ வந்து மூமெண்ட் வந்து என்னென்னா பாசிட்டிவ். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சுன்னா அது வந்து என்னதுன்னா நெகட்டிவ். மாற்றி ஆன்டி கிளாக் வைஸ்னால் பாசிட்டிவ், கிளாக்னா நெகட்டிவ். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது யூனிட் ஆஃப் த மூமெண்ட்டு. இதோட யூனிட் வந்து எப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் அந்த டிஸ்டன்ஸு பேஸ் பண்ணி தான் வந்து யூனிட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஃபோர்ஸ் வந்து எந்த யூனிட் கொடுக்குறோம், அந்த டிஸ்டன்ஸ் வந்து எதால் மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு இது வந்து கம்பைண்டாக மூமெண்ட்டோட மெஷர் வந்து இருக்கும், யூனிட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ரிசல்ட்டு, இதோட நேம் வந்து வேரிகன்ஸ் தியரம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மூமெண்ட்ஸ் ஆஃப் two forces about any point in their plane is equal to the moment of the resultant about the point. இப்போ வந்து ஒரு பாடியில் வந்து 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதோட ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மூமெண்ட் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணுறதும் இதோட ரிசல்டண்ட்டோட மூமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 2 ஃபோர்ஸு தனித்தனி மூமெண்ட்டை ஆட் பண்ணுறதும் அந்த ஃபோர்ஸஸோட ரிசல்டண்ட்டோட மூமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து வேரிகன்ஸ் தியரம். ஸோ இந்த ரிசல்ட்டில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் 2 forces about any point in their plane. இங்கே வந்து இந்த பிளேன் கொடுக்கும்போது நம்ம எழுதும்போது ஈக்குவல் டு த மூமெண்ட் ஆஃப் த ரிசல்ட் அபவுட் த பாயிண்ட்னு வரும். இதே பின்னாடி போகும்போது இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் வரும்போது நம்மளுக்கு வந்து 0ங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வரும். அதனால் கொஸ்டின் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அபவுட் எனி பாயிண்ட் இன் their plane, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 2 forcesக்கு வச்சு படிக்கிறோம். இது வந்து 2 forces இருக்கும்போது வர்றது. இதே மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணும்போது எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் வந்து இதே ரிசல்ட் தான் வரும்னு கொடுப்போம். If any number of coplanar forces acting on the rigid body have a resultant, the algebraic sum of their moments about any point in their plane is equal to the moment of their resultant about the same point. ஸோ முன்னாடி பார்த்தது வந்து 2 forces, இது வந்து எத்தனை ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுனாலும் அதே தான். இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே ரிசல்ட் தான். நெக்ஸ்ட்டு இந்த ரிசல்ட்டை சொன்னேன். த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மூமெண்ட்ஸ் ஆஃப் எனி நம்பர் ஆஃப் கோப்ளைனார் ஃபோர்ஸஸ் அபவுட் எனி பாயிண்ட் ஆன் தி லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் their ரிசல்டன்ட். இந்த வேர்டு பார்த்துக்கோங்க, லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் their ரிசல்டன்ட்னா ஆன்சர் வந்து என்னென்னா 0. இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் இல்லாமல் அந்த பாயிண்ட்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு சம் வரும். லைன் ஆஃப் ஆக்ஷன்னா வந்து 0. இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு கொஸ்டின். ஸோ இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரிசல்ட்ஸ், அதாவது இப்போ ரிசல்டன்ட் வந்து 0வாக இருந்துச்சுன்னா தென் த ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கும். இது வந்து ரிசல்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட்டு கப்புள்ஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், கப்புள் எப்போ ஃபார்ம் ஆகும்னா அன்லைக் அண்ட் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கப்புள் வந்து ஃபார்ம் ஆகும். நான் பேரலல் ஃபோர்ஸஸ் சொல்லும் போதே சொன்னேன், நாங்கள் வந்து அன்லைக் எடுக்கும்போது அன்ஈக்குவல் தான் எடுப்போம், ஈக்குவல் எடுக்க மாட்டோன்னு. ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா கப்புள் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ 2 ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் நாட் ஆக்டிங் அட் த சேம் பாயிண்ட் ஆர் செட் டு கான்ஸ்டியூட் எ கப்புள். ஸோ இதுதான் வந்து கப்புளோட டெஃபினேஷன். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நம்ம அட் அ டைம் வந்து என்னென்னா 2 ஃபோர்ஸஸ் கொடுப்போம். ஒன்று வந்து டவுன்வர்ட்ஸ், இன்னொன்று வந்து அப்வர்ட்ஸ். ஸோ அதனால் என்ன ஆகும்னா அது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சேம் பாயிண்டால் அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பித்து நம்மளுக்கு வந்து பாட்டில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஈக்குவல் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் நம்ம 2 இதில் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ஃபோர்ஸஸ் வந்து அங்கே அப்ளை பண்ணுறோம். அதனால தான் வந்து அது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி வரதான் வந்து என்னென்னா கப்புள். ஸோ கப்புள்னாலே வந்து உங்களுக்கு இந்த இது ஞாபகம் வரணும். அதாவது வேறு வேறு பாயிண்டில் 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ஆக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஏங்கிற பாயிண்டில் டவுன்வர்ட்ஸில் பிங்கிற ஃபோர்ஸும் பிங்கிறதுல வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் சேம் மேக்னிடியூட், அதாவது பிங்கிறதே வந்து ஆக்ட் ஆகுது. இப்போது இந்த 2 ஃபோர்ஸஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நான் ஸ்மால் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர்ம் ஆஃப் த கப்புள்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர்ம் ஆஃப் த கப்புள். இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். இது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மற்றதெல்லாம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது மூமெண்ட் ஆஃப் த கப்புள் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா, இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எய்தர் ஆஃப் த 2 forces ஆஃப் த கப்புள் அண்ட் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம். அதாவது பி, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பி இன்டூ அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா கேபிட்டல் பி.
இது வந்து அந்த எபோட் த பாயிண்ட் வச்சு இண்டிபெண்ட்டாக இருக்கும். இதான் வந்து முக்கியம். அடுத்தது அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர்ம் ஆஃப் த கப்புள் நம்ம சொல்லுவோம். இது நான் உங்களுக்கு அப்போவே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கணும். யூஸ்வலாக கப்புள் வந்து இந்த நொட்டேஷன்லையும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். பி கமா பி. கேபிட்டல் பி ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபோர்ஸையும், செகண்ட் வந்து அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸையும் இது கொடுக்குறாங்க. இது ரெண்டையும் கொடுத்து கப்புள் கண்டுபிடினா இது ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணி எழுதுவோம். அதே மாதிரி கப்புள் வந்து எப்போ பாசிட்டிவாக இருக்கும்னா மூமெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது, அதாவது என்னென்னா ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேஷன் ஆகும்போது. கப்புள் வந்து எப்போ நெகட்டிவாக இருக்கும்னா மூமெண்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது, அதாவது என்னது அது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும்போது. ஸோ கப்புளுக்கும் மூமெண்ட்டுக்கும் அதே தான், அதனால் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாமே ரிசல்ட்ஸு. டூ கப்புள்ஸ் ஹூஸ் மூமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ட் இன் த சேம் பிளேன் அப்பான் த ரிஜிட் பாடி. ரெண்டு இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று பேலன்ஸாக இருக்கும். பேலன்ஸ் ஒன் அனதர். அந்த பேலன்ஸுங்கிறதுக்கு நம்மளுக்கு எம்ஸ்கியூ டேஷஸ் வச்சு கேட்கலாம். நெக்ஸ்ட் ரிசல்ட்டு, இது வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கோப்ளைனார் கப்புள்ஸ். Two couples in the same plane whose moments are equal and of the same sign are equivalent to one another. Same sign இருந்தால் equivalent to one another இருக்கும். ஸோ இதுக்கு ரெண்டுலேயும் இதில் வேணாலும் டேஷ் வச்சு கேட்கலாம். ஸோ இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நல்லா எழுதி வச்சு படிச்சிங்கன்னா தான் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது couple in parallel planes. The effect of couple upon the rigid body is not altered if we transfer to the parallel plane provided its moments remain unchanged in magnitude and direction. ஸோ parallel planeல இருக்கும்போது அதோட மூமெண்ட் வந்து unchanged and magnitude and direction ரெண்டுலேயுமே வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ அந்த ரிசல்ட் மட்டும் நம்மளுக்கு போதும். அடுத்தது ரிசல்டன்ட் ஆஃப் த கோப்ளைனார் கப்புள்ஸ். இது வந்து எப்படின்னா நிறைய கப்புள்ஸ் வந்து ஒரு சேம் பிளேனில் ஆக்ட் ஆகும்போது இதோட இண்டிவிஜுவல் கப்புள்ஸோட சம் ஆட் பண்ணுறதும் அந்த ரிசல்டன்ட்டோட கப்புளை ஆட் பண்ணுறதும் வந்து சேம். நம்ம மூமெண்ட்டுக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் கப்புளுக்கும். த ரிசல்டன்ட் ஆஃப் எனி நம்பர் ஆஃப் கப்புள்ஸ் இஸ் இன் த சேம் பிளேன் ஆன் த ரிஜிட் பாடி இஸ் த சிங்கிள் கப்புள் ஹூஸ் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் த செவரல் கப்புள். ஸோ இண்டிவிஜுவல் கப்புளோட அல்ஜிப்ரிக் சம் ஆட் பண்ணுறதும் அந்த ரிசல்டன்ட்டோட கப்புள் ஆட் பண்ணுறதும் வந்து நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். இந்த ப்ரூஃபெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் ரிசல்ட்டு, a couple under single force acting on a body cannot be in equilibrium. ஒரு கப்புளும் ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆனால் அது வந்து ஈக்குலிபிரியமாக இருக்காது. பட் தே ஆர் ஈக்குவலன்ட் டு எ சிங்கிள் ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் சம் அதர் பாயிண்ட் parallel to its original direction. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா மற்றதெல்லாம் நம்மளுக்கு ஈக்குலிபிரியம் வரும். இது மட்டும்தான் கப்புளும் சிங்கிள் ஃபோர்ஸும் இருந்துச்சுன்னா அந்த பாடி வந்து cannot be in equilibrium. ஆனால் அது ஈக்குவலன்ட் டு அதர் சிங்கிள் ஃபோர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ரிசல்ட், the force acting at any point A of a body is equivalent to an equal and parallel forces acting at any other orbit point B of the body together with a couple. ஸோ இந்த ரிசல்ட்டும் இம்பார்ட்டன்ட், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஆஃப் கப்புள்ஸ். நம்ம எப்படி ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்தோமோ அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஆஃப் கப்புள்ஸ். ட்ரையாங்கிள் போதே 3 ஃபோர்ஸஸ் வந்துடும். ஸோ 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ ரிஜிட் பாடி பி ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் டைரக்ஷன் அண்ட் லைன் ஆஃப் ஆக்ஷன் பை த ரைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் டேக்கன் இன் ஆர்டர். They are equivalent to a couple whose moment is twice the area of the triangle. நம்ம முன்னாடியே சொன்னல மூமெண்ட்டும் ட்வைஸ் த ஏரியா ஆஃப் த கப்புள் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு அந்த கான்செப்ட் வந்து இதில் வரும். ஸோ ஒரு கப்புளை 3 கப்புள் வந்து ஒவ்வொரு டைரெக்ஷனில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிளோட ஒவ்வொரு சைடில் இருந்துச்சுன்னா மூமெண்ட் வந்து ட்வைஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருக்கும். இதோட நேம் வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் கப்புள். இதே மாதிரி அடுத்தது பாலிகன் லா ஆஃப் கப்புள். So any number of forces acting on the rigid body can be represented in magnitude, direction and line of action by the sides of the polygon. பாலிகனோட ஒவ்வொரு சைட்லையும் அந்த கப்புளோட மேக்னிடியூட், டைரக்ஷன், லைன் ஆஃப் ஆக்ஷனெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சதுன்னா தென் தி ஈக்குவலன்ட் டு த கப்புள் ஹூஸ் மூமெண்ட் இஸ் ட்வைஸ் த ஏரியா ஆஃப் த பாலிகன். அப்போ அது வந்து என்னன்னா ஹூஸ் த மூமெண்ட் இஸ் ட்வைஸ் த ஏரியா ஆஃப் த பாலிகன். 3ஆக இருந்ததுன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், பாலிகன்னா ஏரியா ஆஃப் த பாலிகன். ஸோ இதெல்லாம் ரிசல்ட்ஸு. நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து ப்ராப்ளம் தான், பட் நம்ம ரிசல்ட்ஸாகவே பார்த்துக்கலாம். ஸோ ஏபி இஸ் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஆஃப் அ சைட்ஸ் ஏ
DEF divide the sides BC, CA, AB. எப்படி divide ஆகுதுங்கிறத நான் கொடுத்துருக்கேன். Respectively in the ratio 2:1. Three forces each equal to P act at DEF perpendicularly to the sides of outward from the triangle. ஸோ இது எப்படின்னா இந்த மாதிரி தான் டைரக்ஷன் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா they are equivalent to a couple of moment PA/2. நான் மோஸ்ட்லி இந்த ரேஷியோ இதுதான் ஆன்சராக வரக்கு சான்சஸ் இருக்கா. இது ரேஷியோ வரலாம், இல்லைனா வந்து இந்த PA/2. இதெல்லாம் ப்ராப்ளம், பட் நம்ம ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 equal forces AC along the sides AB, BC, CD, DE, EF of a regular hexagon. இப்படி இருந்துச்சுன்னா the sum of the moments of 3 forces about a point Q on AF at a distance x from A interrupt the results and இந்த ரிசல்ட்ஸ் நமக்கு தேவையில்லை. இப்படி இருந்துச்சுன்னா the sum of the moments of the forces வந்து எவ்வளோ இருக்குன்னா நம்மளுக்கு இதோட ரிசல்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இருக்குன்னா 3PA√3 இருக்கும். 3PA√3. இந்த ரிசல்ட் மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். 3A√3 into P. பாலிகன் ஆஃப் எடுக்கும்போது 2 into ஏரியா ஆஃப் த ஹெக்ஸாகன் எடுக்கணும். ஸோ 3A√3P. இந்த ரிசல்ட் மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் போதும். அந்த ப்ரூஃப் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி இருக்க ரிமைனிங் ரிசல்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளமும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ப்ராப்ளம் வந்து ஒன்று சாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மிச்சது வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன 2 man கேரி த லோடுன்னு வந்ததில்ல, அதே மாதிரி தான் அந்த கான்செப்ட் வச்சு வர சம்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேரலல் ஃபோர்ஸஸ் அண்ட் மூமெண்ட் கப்பிள்ஸில் இருக்க ரிமைனிங் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இந்த ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வெறும் ஆன்சர்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இதோட ப்ரூஃப் கொடுக்கல, ஒரு ரிசல்ட்டாக படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்து 2-3 கொடுத்துருக்கு, அதை சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு, இஃப் த மேக்னிடியூட் ஆஃப் 2 unlike parallel forces PQ, P greater than Q be increased by the same amount, unlike parallel forcesல ரெண்டும் ஒரு சேம் அமௌண்ட்டில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா then the line of action of the resultant will move further off from P. Pலேருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். எது பாசிபிள் டேஷஸோ அதை நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியும் காமிச்சிடறேன். அடுத்தது, the position of the resultant of the two like parallel forces P and Q is unaltered when the position of P and Q are interchanged, then P and Q are of equal magnitude. So equalக்கு வந்து வரக்கு சான்சஸ் இருக்கு. Next, PQ are like parallel forces. Q is moved parallel to itself from the distance x. Then the resultant of P and Q moves through the distance qx by P plus Q. Next, two unlike parallel forces P and Q acting on the rigid body at NB respectively be interchanged in position. Then the point of application of the resultant in AB will be displayed along AB through the distance P plus Q by P minus Q into AB. Next, two equal like parallel forces act at the middle point of the sides of the triangle. So triangle act ஆகுது. Then their resultant passes through the point of intersection of the medians of the triangle. So median option dash வரக்கு chances இருக்கு. Next, like parallel forces of magnitude P, P, 2P act at the vertices ABC respectively of a triangle ABC. Then the resultant passes through the middle point of the line joining of C to the midpoint of AB. Midpoint option வரக்கு chances இருக்கு. Next, 4 equal like parallel forces acting at the corner of the square. Then the resultant passes through the center of the square. Cornerல 4 forces act ஆச்சுன்னா resultant வந்து center of the square வழியா போகும். Next, 3 like parallel forces P and Q act at the corner of the triangle. இது வந்து corner of the triangle act ஆகுது. Then their center is, அதோட சென்டர் வந்து centroid of the triangle இருந்துச்சுன்னா center of the triangle இருக்கும். எப்பனா P equal to Q equal to R இருக்கும்போது. ஸோ P equal to Q equal to R இருந்ததுன்னா அது center of the triangle. இதுக்கு வந்து டேஷஸ் வந்து உங்களுக்கு சென்ட்ராய்டு வச்சும் கேட்கலாம், இந்த ரேஷியோ வச்சும் கேட்கலாம். ஸோ ரெண்டுக்கும் ஆப்ஷன்ஸ் வச்சு இருக்கு, அதனால ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் ஃபோர்ஸஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகுதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னென்னா கார்னர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆக்ட் ஆகும்போது PQR 3 ஈக்குவலாக இருந்ததுன்னா அதோட சென்டர் வந்து கண்டிப்பாக சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருக்கும்.
இப்போ P by sin 2A equal to Q by sin 2B equal to R by sin 2Cங்கிற ரேஷியோவில் இருந்துச்சுன்னா அதோட சென்டர் வந்து சர்க்கம் சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருக்கும். P by A sin cos A equal to Q by B cos B equal to R by C cos C இருந்துச்சுன்னா தென் இது வந்து சர்க்கம் சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருக்கும். சென்டர் வந்து சர்க்கம் சென்டராக இருக்கும். P by tan A equal to Q by tan B equal to R by tan C இருந்துச்சுன்னா இது வந்து ஆர்த்தோ சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வர்றது வந்து ஒமிட் பண்ணாமல் படிக்கணும். Next, the right rod is act on by the three parallel forces P, Q and R acting at three pins distant 2, 8 and 6 feet respectively from one end. Then the rod on equilibrium இருந்துச்சுன்னா PQR ratio வந்து 1:2:3 ரேஷியோவில் இருக்கும். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் என்ன இதில் இருக்கோ அதில் தான் இருக்கும். O is the ortho center of the triangle ABC. Six equal like parallel forces passes through of them through the middle point of the sides and other through the middle point of OA, OB, OC. இந்த middle pointக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வச்சு வரக்கு சான்சஸ் இருக்கு. இன்னொன்று வந்து என்ன, then the resultant passes through the 9 points center of the triangle. ஒன்று மிடில் பாயிண்ட் தென் த ரிசல்ட் பாசஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த சென்டருக்கு வந்து ஆப்ஷன் வச்சு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்று மிடில் பாயிண்டில் கேட்கலாம், இல்லைனா சென்டர் வச்சு கேட்கலாம். நெக்ஸ்ட், த ரிசல்டன்ட் ஆஃப் த்ரீ ஃபோர்ஸஸ் PQR ஆக்டிங் அலாங் த சைட்ஸ் BC, CA, AB ஆஃப் த ட்ரையாங்கிள். ABC பாசஸ் த்ரூ த ஆர்த்தோ சென்டர். ABC ஆர்த்தோ சென்டர் வழியாக பாஸ் ஆச்சுன்னா தென் த ட்ரையாங்கிள் மஸ்ட் பி அப்டியூஸ்ட் ஆங்கிள்டு. இதுக்கு வந்து ஆப்ஷன் வச்சு கேட்கலாம். அடுத்தது இதுலேயே வந்து இன்னொரு ரிசல்ட் வந்ததுன்னா இப்போ ஆங்கிள் வந்து 120 இருந்து அண்ட் B ஈக்குவல் டு சியாக இருந்துச்சுன்னா தென் Q + R ஈக்குவல் டு P × √3. இது ஒரு ரிசல்ட், இது ஒரு ரிசல்ட். இதுக்கு வரும்போது உங்களுக்கு ஆர்த்தோ சென்டருக்கும் வச்சு கேட்கலாம், இல்லைனா அப்டியூஸ் ஆங்கிளுக்கும் கேட்கலாம். ஸ்பெசிஃபிக்காக கேட்கும்போது இந்த ரிலேஷன் வரும். அடுத்தது ஃபோர்ஸஸ் PQR ஆக்டிங் அலாங் த சைட்ஸ் BC, AC, BA ரெஸ்பெக்டிவ்லி ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் if their resultant is a force parallel to the BC through the centroid of the triangle. ஸோ இங்கே வந்து சென்ட்ராய்டுக்கு ஆப்ஷன் வச்சு கேட்கலாம். சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா தென் Q ஈக்குவல் டு R ஈக்குவல் டு P/2 இந்த ரிலேஷனுக்கு கேட்கலாம். ஸோ இது ரெண்டுக்கும் டேஷஸ் வச்சுக்கோங்க. அடுத்தது 3 forces PQR acting at the same sense along the sides of triangle ABC if the resultant passes through. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ட்ரையாங்கிளோட கார்னரில் வந்து ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சு, இது வந்து சைட்ஸு. ஸோ படிக்கும்போது எந்த இதில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுங்கிறது சேர்த்து கரெக்டாக படிக்கணும். இப்படி இருக்கும்போது த ரிசல்டன்ட் பாசஸ் த்ரூ த சென்ட்ராய்டு, தென் சென்ட்ராய்டு வழியாக போச்சுன்னா தென் P cosecant C ப்ளஸ் Q cosecant B ப்ளஸ் R cosecant C ஈக்குவல் டு 0வாக இருக்கும். சர்க்கம் சென்டராக இருந்ததுன்னா தென் P cos A ப்ளஸ் Q cos B ப்ளஸ் R cos C ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஆர்த்தோ சென்டராக இருந்தால் தென் P secant A ப்ளஸ் Q secant B ப்ளஸ் R secant C ஈக்குவல் டு 0வாக இருக்கும். Next, 3 forces PQR on the same sense along the sides BC, CA of triangle, then the resultant passes through. இப்போ நம்ம பார்த்தோம்ல அதோட கண்டினியூஷன் தான். முன்னாடி வந்து ஒரே ஒரு பாயிண்ட் வழியாக மட்டும் பாஸ் ஆச்சு, இப்போ ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆச்சுன்னா ரிசல்ட் என்னென்னு. ஸோ இந்த ரிசல்டன்ட் பாசஸ் த்ரூ ஆர்த்தோ சென்டர் அண்ட் சென்ட்ராய்டாக இருந்ததுன்னா தென் P by sin 2A into sin B minus C equal to Q by sin 2B into sin C minus A equal to R by sin 2C into sin A minus B. ஒன்று பார்த்தீங்கன்னா Pனா அது இருக்க சைடே வரும், இன்னொன்று வந்து சைன் ஆஃப் அதர் டூவோட டிஃப்ரென்ஸ், Qனா B மற்றது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்த்தோ சென்டர் அண்ட் சர்க்கம் சென்டர் வழியாக போச்சுன்னா நம்மளுக்கு வந்து P by B square minus C square into cos A, Q by C square minus A square into cos B, R by A square minus B square into cos C இருக்கும். In center and circumcenter வழியாக போச்சுன்னா P by cos B minus cos C equal to Q by cos A minus cos A equal to R by cos A minus cos B இருக்கும். In center and centroidனா P by A into B minus C, Q by B into C minus A equal to R by C into A minus B இருக்கும். Next, forces represented by the sides AB, AC of the triangle of the resultant whose line of action passes through the center of the circumcentric circle, then either இப்படி இருந்துச்சுன்னா then AB equal to AC இருக்கும் or BAC is the right angle. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் இல்லைனா AB equal to ACக்கு சாய்ஸ் வச்சு கேட்கலாம். If 4 forces acting along the sides of the square are in equilibrium, then they must be equal magnitude. ஸோ ஈக்குவல் மேக்னிடியூட்க்கு சான்சஸ் இருக்கு.
Any three forces acting along the sides of the triangle cannot be equilibrium. Three forces PQ are acting at the vertices ABC respectively of triangle, each perpendicular to the opposite side kept in equilibrium. இருந்துச்சுன்னா then the ratio வந்து PQRும் ABCயும் equal ratioல இருக்கும். அடுத்தது PQR acting along the bisector of the angle of the triangle ABC at the angular points ABC respectively kept in equilibrium. Then angular points இருந்தா PQRும் cos A by 2 cos B by 2 cos C by 2 equal ratioல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் வரதெல்லாம் ஒமிட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அலாங் த மீடியன்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் of all from the vertices are in equilibrium, then the forces are proportional to the length of the medians. The length of the medians ku proportional இருக்கும். Next, AB is the diameter of the circle and AC AD are chords at right angles to one another. Then the moments of the forces represented by AC AD about B are equal. Next, forces PQ act along the sides AB, BC, CD and DC respectively of a square. Square side வந்து PQ opposite sides ரெண்டு equal இருக்க மாதிரி act ஆச்சுன்னா, if these forces and fifth are of a given magnitude in the same plane have a resultant which passes through the center of the square, then the line of action or touches the fixed circle. So center of the square option வச்சு கேட்கலாம், இல்லைனா வந்து touches the dash circle, fixed circle க்கு வந்து option வச்சு கேட்கலாம். Next, the ratio of the moments of the certain variables force about given points AB is a constant, but the magnitude of these moments vary, then the forces passes through the fixed point of AB. இந்த constant இல்லைனா fixed point of AB க்கு வச்சு கேட்கலாம். அடுத்தது இந்த ரேஷியோக்கு வந்து வச்சு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. The uniform circular plate is supported horizontally at 3 points ABC of its circumference. Then the pressure on the supports are in the ratio sin to A is to sin to B is to sin to C. ஸோ இதுதான் வந்து எல்லா கலெக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ இதில் இருக்க இம்பார்ட்டன்ட்லாம் வந்து ஒமிட் பண்ணாமல் படிங்க, மற்றதையும் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் ஆன்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், நம்ம முன்னாடி போட்டோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்க, ஸோ சிம்பிள் ப்ராப்ளம் தான். The extremities of a light bamboo pole 8 decimeter long rest on the two pegs A and B in the same horizontal line. A heavy load hangs from the point C on a bamboo where BC equal to 3 times of AC. If the pressure on the peg A be 120 kg weight more than that on B, find the weight of the load. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே டைப்பில் தான் உங்களுக்கு இந்த சம்ஸ் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் வேண்டியதில்லை, நம்மளுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. அந்த இன்டர்னலாக ஆக்ட் ஆகுது, அந்த இன்வர்ஸ் ரேஷியோ கான்செப்டில் தான் வந்து மோஸ்ட்லி சம்ஸ் வரும். ஸோ இது மாதிரி சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட உங்களுக்கு கப்பிள்ஸ் மூமெண்ட்ஸ் கான்செப்ட் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த எக்ஸாம் எழுதுனா அவங்களுக்கும் இதை வந்து சர்க்குலேட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் அண்ட் இன்னொரு வீடியோ, ஒரு மோஸ்ட்லி 2 வீடியோஸில் வந்து இது கம்ப்ளீட் ஆயிரும். இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்ஸில் ஃபுல்லாக வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து ஒட்டுக்கா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒட்டுக்கா நான் உங்களுக்கு போட்டுறேன். Thank you.